நிலக்கரியினால் அரசாங்கத்திற்கு 7672 மில்லியன்கள் நட்டம். அறிக்கை சமர்ப்பிக்க குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்கின்றார் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ். அரசாங்கம் வந்ததிலிருந்து இன்று வரை எத்தனை சிக்கல்கள், எத்தனை பிரச்சனைகள். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது மகுடம் டிவியினுடைய நோ டாபிக். நான் சேகு. இன்றைக்கு நாங்கள் பேச போகிற விடயம் தான் இந்த நிலக்கரி. அப்படி இல்லாட்டி இந்த நிலக்கரி விவகாரம் தொடர்பில் நிறைய விடயங்கள் கடந்த வாரத்திலிருந்தே பாராளுமன்றத்தில் ஒரு பேசு பொருளாக ஆகியிருந்தது. இப்போ இந்த விடயத்தை மாற்றுறதுக்காக அரசாங்கம் இன்று பரபரப்பாக ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான கைது நடைபெற்றிருந்தது. இந்த சுரேஷ் சாலோவினுடைய கைது இதை மறைக்கிறது அப்படின்றதுக்காக அல்லது இதை மக்களுடைய மத்தியிலிருந்து மாற்றுவதற்காக செய்யப்பட்டது அப்படி நான் சொல்லதை. இது சமூக ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்கிறது. சில அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறது. சரி, பார்க்கலாம். இந்த அரசாங்கம் ஆரம்பத்தில் வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் எவ்வளவு சிக்கல், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு விடயங்களை முகம் கொடுத்திருக்கிறது. மற்றவர்களை குறை சொல்லி அரசாங்கத்தினுடைய குறைய அரசாங்கம் பார்க்காம விட்டுவிட்டது. அரசாங்கத்தினுடைய நிலைமையை அரசாங்கம் யோசிக்காம விட்டது. ஆரம்பத்திலிருந்து சபாநாயகருடைய கதிரையிலிருந்து 323 கொள்கலன்கள், அதற்கு பிறகு பிரதமரினுடைய சர்ச்சை, அதற்கு பிறகு அமைச்சரவையில் அமைச்சர்களுடைய மீதான குற்றச்சாட்டுகள், அதற்கப்புறம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கல்வி மொடியூல் சீர்திருத்தம் தொடர்பில் சிக்கல், சீனி மோசடி தொடர்பில் சிக்கல், இப்போ இது நிலக்கரி மோசடியில நிக்குது. இது ஒரு மோசடி. இலங்கை அரசாங்கத்திற்கு 7672 மில்லியன்கள் ரூபாய் நட்டம் அப்படின்றத இலங்கை மின்சார சபையினுடைய பாராளுமன்றத்தின் துறைசார் மேற்பு குழுவிடம் ஒரு கடிதத்தை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு விடயம் தான், மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது தங்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை அரசாங்கம் கொஞ்சம் சிந்திக்கணும், அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கணும், அரசாங்கம் அதையும் பத்தி கவனம் எடுக்கணும். கடந்த கால அரசாங்கங்கள்ல குறை சொல்ற இந்த என்பிபி அரசாங்கம் தங்களுக்கு வந்தா ரத்தம் இல்ல மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி பேசுறாங்க. பாராளுமன்றத்தில் கூட அவர்கள் பிடி கொடுக்காம பேசுறாங்க, பிடிவாதத்தோடு பேசுறாங்க, ஒரு ஆணவத்துடன் பேசுறாங்க. இந்த ஆணவத்துக்கான பதில்கள் தான் இப்போ அவங்க அனுபவிக்கிறாங்க, பலன்கள் அனுபவிக்கிறாங்க. மின்சார கட்டணத்தை அதிகரிக்க போறாங்க, அது எப்படி நடக்க போற ஒரு விஷயம். இந்த நிலக்கரியில் ஏற்பட்ட நட்டத்தை நம்ம முதுகுல சுமத்தி அரசாங்கம் நடத்த போறாங்க அப்படின்றதுதான் தெளிவான ஒரு விடயமாக இருக்கு. இது நோ டாபிக், என்னுடைய நிகழ்ச்சி, நான் எதுவும் பேசலாம், இந்த விடயத்தையும் ஆராய்ந்து பேசலாம். அதனால அரசாங்கம் உண்மையிலேயே இவ்வளவு பிழைகளை வைத்திருக்கு. சபாநாயகர் என்னங்க கல்வி பத்திரங்களை சமர்ப்பிச்சிருக்கிறாரு, கல்வி தகுதி சான்றுகளை சமர்ப்பிச்சு எல்லாம் போலி. என்ன சொல்றாங்க? 323 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து வெளியேறுது, சுங்க அதிகாரிகள் பரிசோதிக்கல, அதிகாரிகள் தண்டிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க சீனி ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்டுச்சு, அது தொடர்பில் என்னங்க செஞ்சாங்க? இவர்களுடைய ஊழலை தேடுற நீங்க உங்களுடைய ஊழல்களை பத்தி தேடாமலையும் பேசாமலையும் இருக்கிறீங்க. அதே போல மிகப்பெரியதாக பேசப்பட்ட இந்த மாடியூல் கல்வி சீர்திருத்தம் என்னங்க? ஓரின உறவுகள் பற்றி நீங்க பாடசாலை மாணவர்களுக்கு 6ஆம் ஆண்டுல கொடுக்குறீங்க, லட்சக்கணக்கில் புத்தகங்கள் அடிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. பிரதமர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு பாராளுமன்றத்தில், அதற்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அது தொடர்பா பேசுறீங்க. இப்போ இந்த நிலக்கரி விடயத்தையும் நீங்க மூடி மறைக்கிறதுக்கு நிறைய விடயங்களை செஞ்சிருக்கிறீங்க. பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்றாங்க இது ஊழல் மோசடி, இங்க சிக்கல் இருக்குது. நீங்க கடைசி வரைக்கும் அந்த விவாதத்தில் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அமைச்சர் குமார் ஜாக்குடைய அமைச்சர் இல்லன்னு வாதிடுறாரு. பிரதி அமைச்சர் இலியாஸ் முகமது அது தொடர்பில் சொல்றாரு விசாரணைகள் நடத்தணும், ஆணைக்குழு அமைக்கணும், இது தொடர்பில் நாங்கள் விசாரணை நடத்தும். அப்போ அமைச்சருடைய பதிலுக்கு என்னாச்சு, கருத்துக்கு என்னாச்சு? என்னங்க அரசாங்கம் நடத்துறீங்க, என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? உங்களை பத்தி பேசினாலே நீங்க அவங்களோட வாய் அடைக்கிறீங்க. தவறுதல்கள் பிழைகள் யாரும் செய்யறாங்க தான், அதற்காக அதை தெரிஞ்சு செய்யணும், தெரியாம செய்யணும் இல்லை. ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்ற நேரம் ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ற மனப்பக்கம் இந்த என்பிபி அரசாங்கத்திற்கு இல்ல. தொடர்ச்சியாக உங்களுடைய அரசாங்கத்திற்கு நீங்க ஜனாதிபதியாக பதவியேற்று 1.5 வருடமாகிறது. உங்களுடைய அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினத்தில் உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு 1 வருடத்தையும் கடந்து போய்கொண்டிருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சிக்கல்கள், எத்தனை ஊழல்கள், எத்தனை மோசடிகள், எதங்க நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? 159 ஆசனங்கள் இருக்கின்ற அந்த உங்களுடைய மமதையில நீங்க
பேசுறீங்களா? சரி, விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த விடயங்களை வந்து ரொம்ப சுருக்கமாக தான் இதுக்கப்புறம் நோட் டாபிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னன்னு சொன்னால் ஒரு தரவு தருகிறேன். இந்த நிலக்கரி கப்பலில் கிட்டத்தட்ட 9 கப்பல்கள் நாட்டுக்கு வந்திருக்கு. 10 கப்பல்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. 9 கப்பல்களில் நிலக்கரி கொண்டு வந்திருக்கிறாங்க. 8 கப்பல்லையுமே தரம் குறைந்த நிலக்கரிகள். 8 கப்பல்களிலுமே தரம் குறைந்த நிலக்கரிகள். ஐயோ, ஒரு கப்பலை நீங்கள் இறக்கிட்டா 2வது கப்பலை நீங்கள் வேணான்னு சொல்லலாம். நீங்கள் நாட்டுக்கு இல்லையா நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க? எதற்காக இப்படி தரம் குறைந்த நிலக்கரிகளை கொண்டு வாரீங்க? எதற்காக நாட்டு மக்களையும் நாட்டு மக்களோட முதுகலையும் இவ்வளவு சுமைகள் சுமத்துறதுக்கு திட்டத்தை போடுறீங்க? உங்களுடைய அரசாங்கத்திற்கு இது ஊழல் மோசடிகள் இருக்கிறது என்பதை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கப்பல்ல இருந்து 595.1 மில்லியன் ரூபாய் நட்டமாக இலங்கைக்கு இருக்கிறது. 2வது கப்பல்ல 288.5 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. 3வது கப்பல்ல 1047.4 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. 5வது கப்பல்ல 865 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல 5வது கப்பல்ல வந்து 1144.2 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. 6வது கப்பல்ல வந்து 1197.7 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல 8வது கப்பல்ல 944.9 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இது 8வது கப்பல்ல மட்டும் 1559.3 மில்லியன் ரூபாய் நேரடி நட்டமாக ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறு கொண்டு வந்த 8 கப்பல்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கப்பல்கள்னால இலங்கைக்கு ஏற்பட்ட நட்டம் வந்து 7600 மில்லியன் ரூபாவாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு கப்பல் கொண்டு வந்தா நீங்க ஒரே லைன்ல கொண்டு வரீங்களா? 8 கப்பலையும் ஒரே அடியா நீங்க கொடி பிடிச்சு கொண்டு வரீங்களா? இல்லையே, கொண்டு வந்தா நட்டம் ஏற்பட்டா அதற்கான ப்ராசஸ் என்ன இருக்குதோ அந்த நிலக்கரி வந்து முக்கியமா நிலக்கரி வந்து தரம் குறைந்த நிலக்கரிகளை வந்து இறக்குமதி செய்யுங்க. இதற்கு முதல்ல இருந்த நிலக்கரிகள் இப்போ அந்த லக்விஜிய மின் உற்பத்தி நிலையத்தை இயக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதுல சிக்கல் வந்துரும்னு சொல்றாங்க, கோளாறு வந்துரும்னு சொல்றாங்க. இவ்வளவு சிக்கல் இருக்கிற நேரம் நாட்டில் மின்சாரம் துண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் நடக்க போகுது. நீங்க 8 கப்பல்கள் அடுத்தடுத்ததான் நாட்டிற்கு கொண்டு வந்து இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற நேரம் இல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாது, நாங்க செய்யல, நாங்க பண்ணல, பிழையே இல்லாத மாதிரி பாராளுமன்றத்தில் வாதிட்டீங்க. அமைச்சர் நலிந்த ஜெயதிச அமைச்சரை முடிவுகளை நேற்று போயிட்டு அறிவிக்கிறாரு. இப்படி சொல்றாரு, நிலக்கரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்கு நிபுணர் குழுவை உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமிக்க வலுசக்தி அமைச்சின் செயலாளர் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் வைத்திய நலிந்த ஜெயதிச தெரிவிக்கிறார். என்னங்க, பாராளுமன்றத்தில் உங்க 159 பேரும் அன்றைய தினம் உரை நிகழ்த்தின அத்தனை பேருமே இல்ல 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 இல்லன்னு புலம்பிட்டு கடைசியில் போயிட்டு ஒரு குழு அமைக்கிறீங்க. குழு அமைச்சு இது தொடர்பில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நலிந்த ஜெயதிச நல்லா பேசுகிறாரு அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும் மாநாடு. இப்போ இந்த நாட்டுக்கு வந்து 10 கப்பல்கள் கொண்டு வந்திருக்கிறாங்களாம். அவர் சொல்ற விளக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க. 10 கப்பல்கள்ல வந்து 8 கப்பல்களுடைய நிலக்கரி வந்து முற்றாக இறக்கப்பட்டிருக்குது. மீதமுள்ள கப்பல்களில் உள்ள நிலக்கரிகளை இறக்கும் பணிகள் வந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 6 கப்பல்களின் அறிக்கை கிடைத்திருப்பதாக சொல்லி இருக்கிறார். 10 கப்பல் வந்திருக்கு, 8 கப்பல்களினுடைய நிலக்கரி முழுமையாக இறக்கப்பட்டிருக்கு. ஆனா 6 கப்பல்களினுடைய இந்த அறிக்கைகள் தான் கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. முதலாவது கப்பல்ல 59,831 மெட்ரிக் டன் நிலக்கரி காணப்பட்டுள்ளதாக சொல்லி இருக்கிறாரு. அதிலிருந்து நிலக்கரி தரம் அளவு குறிப்பிட்ட அளவு இல்லை அப்படின்னு சொல்லி அபராதம் அறவிடப்பட்டிருக்குதாக அவர் சொல்றாரு. எவ்வளவு அறவிடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 2.07 மில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ முதலாவது கப்பலினுடைய நட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 595.1 மில்லியன் நட்டம் நம்மளுக்கு. ஆனா அரசாங்கம் எவ்வளவு அறவிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2.07 மில்லியன் தான் அறவிட்டிருக்கிறது. யார் விட்டு பணம்? நஷ்டம் எவ்வளோ? 591.95 மில்லியன் நட்டம். அரசாங்கம் அறவிட்டிருக்குது எவ்வளோ? 2.7. என்னங்க இதெல்லாம் விளையாட்டு? ஏனைய கப்பல்களை பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது கப்பல்ல 4,36,001 மெட்ரிக் டன்னும், 3வது கப்பல்ல 4,84,929 மெட்ரிக் டன்னும், 4வது கப்பல்ல 3,45,652 மெட்ரிக் டன்னும், அதே போல 5வது கப்பல்ல 5,192 டாலர்களும், 6வது கப்பல்ல வந்து 5,10,677 டாலர்களும் அபராதமா. நான் சொன்ன கணக்கு இருக்கு இல்லையா, லட்சக்கணக்கில் தான் அபராதம் விதித்து இருக்கிறாங்க. ஆனா மில்லியன் கணக்குல வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. மில்லியன் கணக்கில் நஷ்டம் ஏற்படுற நேரம் லட்சக்கணக்கில் வந்து அபராதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி அபராதம் மறவிடப்பட்டிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் சமப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அரசாங்கம் சொல்றது நாங்க வந்து
இந்த விடயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், நாங்கள் செய்கிறோம், இப்படி சிக்கல் இல்லை, இது எதிரணிகளினுடைய தேவையில்லாத கருத்து சூழ்ச்சி, ஐயோ பிழை இருந்தால் யார் சுட்டி காட்டினதா என்ன, அந்த பிழைகளை திருத்திக் கொள்ளுங்க, அந்த பிழைகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கணும். உங்களுக்கு தான் முடியும். நீங்கள் தான் 159 ஆசனங்களை வச்சிருக்கிறீங்களா, அந்த அதிகாரம் என்ன சொல்றது, அந்த அதிகாரம் மோகத்தில் இருக்காதீங்க. அதிகாரம் உள்ள அரசாங்கங்களையும் வீட்டுக்கு அனுப்பின மக்கள், அதே மக்கள் உங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நாளாகாது உங்களுடைய ஆட்டங்கள், உங்களுடைய இந்த சர்ச்சைகள் இல்லாமல் போகிறதுக்கு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குது, கேட்டால் இல்லைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் வரிசையில் நின்று எரிபொருள் வாங்குகிறோம், நாங்கள் அதிக விலை கொடுத்து எங்க ஆதாரமாக நாங்களே நிற்கிறோம். அதிக விலை கொடுத்து எரிபொருள் சிலிண்டர்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஏன் நாட்டில் தட்டுப்பாடு இல்லை, விற்கிற இடத்துல தாரான் இல்லை, வீட்டில் சமைக்கணும், பசிக்குது, ரமலான் மாதம் வேற ஆரம்பிச்சிருக்கு, இதில் இவ்வளவு சிக்கலுக்கு முகம் கொடுக்கணும் இல்லைன்னு போராடுறீங்க. அரிசி தட்டுப்பாடு, அரிசி ஊழல், எவ்வளவு விஷயங்கள் நாட்டில் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகும் நடந்திருக்கிறது. இப்போ இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த சுரேன் சாலோவை வந்து கைது செய்திருக்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கு வந்த முகப்புத்தக பதிவுகளில் நான் பார்த்திருந்தேன். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலோ கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்ற செய்தி இன்னைக்கு வந்துச்சு இல்லையா. இப்போ இந்த செய்தி காலையிலே வந்த நேரம், இப்போ இதுக்கு இந்த நிலக்கரியை இதை சம்மந்தப்படுத்தி சில மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் போட்டிருந்தாங்க. அதே போல் சில அரசியல் கட்சிகள் இது தொடர்பில் சம்மந்தப்படுத்தி பேசியிருந்தாங்க. எனவே திடீர்னு ஒரு கைது, இப்படி ஒரு சர்ச்சை இருக்கிற நேரம் மக்களை திசை திருப்பறதுக்கு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விடயங்களையும் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, கொல்லப்பட்ட உயிர்கள் தொடர்பில் யாரு சூத்திரதாதி, அந்த அரசாங்கம் சொன்னிச்சு இல்லையா அந்த பிக் பாஸ், இந்த பிக் பாஸ் யாருன்றதை ஜனாதிபதி 2-3 தடவை சொல்ற கடைசி வரைக்கும் பிக் பாஸ் சொல்லல. இப்ப இந்த பிக் பாஸ் தொடர்பாக தான் இந்த கைதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம்னு தெரியாது. அரசாங்கத்துக்கிட்ட நாங்க மக்களா சொல்ற ஒரு விஷயம் தான், பிழைகள் நடக்கலாம், தவறுகள் நடக்கலாம், அதை திருத்திக் கொள்ள பாருங்க. இல்ல அப்படின்ற செய்யல பண்ணல என்ற போலி பிரச்சாரங்கள் வேண்டாம். உங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் எத்தனை தவறுகள், பிள்ளைகளினுடைய கல்வி சீர்திருத்தத்திலே பிழைய விடுறீங்க, கல்விக்கு முறையில்லாத ஒரு மொடியூலை கொண்டு சேர்த்துட்டு அதை பத்தி வாதாடுறீங்க. என்ன பேசுறது? அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.